தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் என்னுடைய கோரிக்கையை ஏற்று சட்டமன்றத்தில் முதல் தீர்மானம் கார். எனக்கு 280 கிலோமீட்டர்லேருந்து தான் நான் இங்கே வரேன் சட்டமன்றத்தில். வண்டி வாகனங்கள் வர்றதுக்கு எனக்கு சொந்தமாக வண்டி கிடையாது, வாடகை வண்டியில் தான் வரேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் நீங்கள் அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். விடுதலை சிறுத்தைகள் தோன்றிய காலத்துலேருந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக திமுக கூட்டணியில் இருந்திருக்காங்க, அந்த இது கிடைக்கல. இப்போ தாவேக்காவோட முதல் அமைச்சராக வன்னியரசு வந்திருக்காரு. அவரும் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார், நீங்களும் முதல் முறை சட்டமன்ற இருக்காரு. அது ஏதாவது இப்போ அமைச்சர் பதவின்ற உங்களுக்கு ஏதாவது என்ன வந்துச்சா? ஒரு லஞ்ச லாவணியம் இல்லாத அரசை உண்டாக்கணும், நான் வாங்க மாட்டேன், இதுமாதிரி பண்ண மாட்டேன்னு முதல்வர் விஜய் வந்து ஆணித்தரமாக சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஆணித்தரமாக சொல்லும்போது சட்டமன்ற உறுப்பினர்களை எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக வச்சுக்கிட்டா அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாரு. சார், இந்த தாவேக்காவோட இந்த 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? நீங்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்கீங்க. ஆமாம், இந்த 100 நாளில் அரசு என்ன செஞ்சதுன்னு பதிவிட்டுருக்காங்க. அப்படி பதிவிடும்போது இதை சும்மா பதிவிட முடியுமா? நாளைக்கு இதை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், இந்த விஷயத்துக்கு அப்பா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் தைரியமாக செஞ்ச விஷயத்தை தான் பதிவிட்டுருக்காங்க. அப்போ மக்கள் அதனால ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, அதனால் நல்லது நடக்கும். இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இணைந்திருப்பவர் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எல்லாரோட கவனமும் இந்த காட்டுமன்னார் தொகுதியில் இருந்துச்சு. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து இங்கே போட்டி போட போகிறதா இருந்துச்சு. கடைசி நேரத்தில் களம் வந்து ஜோதிமணி அவர்கள் போட்டியிடுவான்னு திருமாவளவன் கூறினார். இது சார், உங்களோட பின்புலம் என்ன? நீங்கள் அரசியலுக்கு வர என்ன சார் காரணம்? தென்னாட்டு அம்பேத்கர் ஐயா இளைய பெருமாள் நல்லாசியுடன் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களின் வாழ்த்துதலுடன் வழிகாட்டுதலுடன் என் தொகுதியை தேர்வு செய்து எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் அவர்களுக்கு என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கைன்னா, நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வர நிகழ்வுகள், அதுக்கு முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வுகள். நான் சென்னை துறைமுகத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். ஓய்வு பெற்று எனது தந்தை இளைய பெருமாள் அவர்கள் நடத்தி வந்த தென்னாட்டு அம்பேத்கர் இளைய பெருமாள் எல்இபி ஆதி திராவிட மகாஜன சங்கத்தை கையில் எடுத்து அதன் மூலம் என் சமுதாய மக்களுக்கும் அனைத்து தரப்பட்ட சமுதாய மக்களுக்கும் சில உதவிகளை என்னால் முடிந்ததை செய்து வந்து கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும் தருணத்தில் எனக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தால் நம்ம இன்னும் திறமாக செயல்படலாம், மக்களுக்கு உதவி செய்யலாம் என்ற நோக்கோடு என்னுடைய பணியை துவங்கி செய்து கொண்டிருந்தேன். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது தேர்தல் வருவதாக அறிவிப்பு வந்தது. அந்த தேர்தல் அறிவிப்பப்போ கூட சரி, நமக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோமோ ஒழிஞ்சு அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது முதல்ல பணம். அந்த பணம் நம்மகிட்ட இல்லை. ஏன்னா பணம் செலவு பண்ணாதான் ஒரு கேண்டிடேட் ஜெயிக்க முடியும். அதுக்கு இவ்வளோ கோடி. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தது? இருந்தது. ஏன்னா என்னுடைய தந்தை வந்து அரசியலில் இருக்கும்பொழுது ஜெயலலிதா அம்மையார் முதல் தடவையாக போட்டியிடுறது, அதாவது அரசு அமைக்கிறாங்க எம்ஜிஆர் இறப்புக்கு பின்னு 91. ஆமாம். அப்போ ஐயா இளைய பெருமாளை அம்மா ஜெயலலிதா அவர்கள் அப்பா என்று தான் அழைத்து அப்போ ஐயா அவர்கள் இந்திய மனித உரிமை கட்சி நடத்தி கொண்டிருந்தார். இந்திய மனித உரிமை கட்சி அவர் அதுக்கு நடத்தும் பொழுது காட்டுமன்னாடி தொகுதியிலேயே தன்னுடைய சுயேட்சை வேட்பாளர் தங்கராசை நிறுத்தி வெற்றி பெற்றார். அதன் அடிப்படையில் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஐயாவை அழைத்து என்னோடு துணை புரியுங்கள், நம் ஆட்சி அமைக்கலாம் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் கேட்டாங்க. அதுக்கு ஐயா அவர்களும் சரிம்மா அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதில் அலைன்ஸு, அதாவது சேர்ந்து ஒருத்தனை அமைக்கும் பொழுது இத்தனை தொகுதி வேணும்னு கேட்குறாங்க. அதில் அம்மா 2 தொகுதி தரேன்னு சொல்கிறாங்க. அந்த 2 தொகுதியும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த 2 தொகுதி, ஒன்று சித்தாமூர் திண்டிவனம் பக்கத்தில் சித்தாமூர், ஒன்று காட்டுமன்னார் 2 தொகுதி கொடுக்குறாங்க. அந்த 2 தொகுதி கொடுக்கும் பொழுது இதை அறிஞ்ச நான் வேலையிலேருந்து சென்னை வீட்டுக்கு போய் ஐயா கிட்ட கேட்குறேன்,
இப்ப சென்னை துறைமுகத்துல நீங்க வேலை பார்க்குறீங்க. பணியாற்றிக்கிட்டு காட்டுமன்னாடி சட்டமன்றம் ஒதுக்கிருக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னு கேட்குறேன். ஐயா இளையபெருமாள் என்னுடைய தந்தை சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, அரசியலுக்கு வர்றதுக்கு யார் மூலியமாவும் அரசியல் வரக்கூடாது, தானா வரணும். அப்படி வந்தாதான் அது அரசியல்ல நல்லா இருக்கும், மக்களுக்கு நீ நல்லா பணியாற்ற முடியும். என்னுடைய துணையோட நீ அரசியலுக்கு வரக்கூடாது, நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஐயா மறுத்துட்டாங்க. எனக்கு சீட்டு கிடைக்கல. அதோட நான் மறுபடியும் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணி நான் மறுபடியும் வேலை பார்த்தேன், முடிஞ்சேன். ரிட்டையர்மெண்ட் அந்த தாக்கம் எனக்கு அப்பதான் கோபம் இருந்துச்சா உங்களுக்கு? தந்தை மீது ஏதாவது கோபம் இருந்ததா? அதெல்லாம் இல்லை, 91 வாய்ப்பு கேட்டது அப்படிலாம் இல்லை. ஏன்னா என் தந்தை வந்து சமுதாய பணியில தான் தன்னுடைய வாழ்நாளே வாழ்ந்தது. எங்களை வந்து நாங்கள் 9 பேர், ஒருத்தரும் எப்பயும் தூக்கி கொஞ்சி வாழ்ந்தது கூட கிடையாது. அவருடைய லைஃப் ஃபுல்லா எப்படின்னா மக்கள் 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 சமுதாய பணியிலே போயிடுச்சு. இரவு எப்போ வராங்க எப்போ போறாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஐயா வந்து முதல் பாராளுமன்ற உறுப்பினர். எப்படி முதல் பாராளுமன்ற இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு முதல் பாராளுமன்ற மன்றத்துல முதல் உறுப்பினர். அப்ப ஐயாவுடைய வயது 24. குறைந்த வயதுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக போய் பணியாற்றினார் முதல் பாராளுமன்றத்தில். அப்போ ஜவஹர்லால் நேரு அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி சேர்மனா ஐயாவை போட்டாங்க. ஏன்னா அம்பேத்கர் போட்ட சட்டத்தின் அடிப்படையில் மக்களுக்கு என்னென்ன பணிகள் நடக்குது, அது சரியாக போய் சேர்ந்துதா சேரலையா இந்தியா ஃபுல்லாக அப்படிங்கிறது ஒரு ஆய்வுக்குழு, தலைவர் இளையபெருமாள் கமிட்டி அப்படின்ற ஒரு ஆய்வுக்குழு போய் அதுக்கு அவர்களை தலைவராக போட்டு பணியாற்றினாங்க 5 வருடம். அதை இந்தியா ஃபுல்லாக போய் எல்லாத்தையும் பேசி ஒவ்வொரு முதல்வர்களையும் சந்தித்து அங்கே என்ன குறை இருக்குது, அதே மாதிரி SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எல்லாத்தையும் கேட்டாங்க. அப்போ தான் இங்கே இந்த ஊரில் என்னென்ன இது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்தி வன்கொடுமை தடுப்பு சட்டம் உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் அவருடைய இதில் கொண்டாந்தாங்க. அப்படி இந்த வன்கொடுமை சட்டத்தை கொண்டு வரும்பொழுது சரி இந்த வன்கொடுமை சட்டம் வர்றதுக்கு முன்னாடி இதுவாக இந்த விஷயங்கள்லாம் ஆராய்ஞ்சு இதில் சரி இந்த அதாவது எப்படி தீண்டாமை எப்படி களையிறது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லணுமே அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அனைத்து சமுதாயத்தையும் ஒரே இடத்துல வச்சா தீண்டாமை குறையும். அதாவது எப்படின்னா நகரத்தை விட்டு 5 கிலோமீட்டர் வெளியில அதாவது எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் அரசே வீடு கட்டி கொடுக்கணும். எல்லா சமுதாயம்னா என்ன, செட்டியார், மயிலார், வன்னியார், ஹரிஜன், குறவர்கள், இன்னும் இருக்கிற மலை ஜாதி மக்கள் எல்லாருக்கும் அங்கே வீடு அவங்கள தயார் பண்ணி அங்கே வச்சு அவங்களே கடை, அவங்களே டீ கடை, அவங்களே மற்ற விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிற அளவுக்கு நகரத்துலேருந்து 5 கிலோமீட்டர் வெளியில் அப்படிலாம் இருக்கும்போது வருகின்ற இளம் குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு இருக்கும். அப்போ இணைந்து பயணிப்பாங்க. அதில் ஜாதியம் மறையும் அப்படிங்கிறத சொல்லி தான் ஐயா அவர்கள் சமத்துவபுரத்தை செய்யணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அதை தான் கலைஞர் பீரியடில் ஐயாவுடைய அதாவது தந்தை பெரியார் சமத்துவபுரம் அப்படின்னு அறிவிச்சு செயல்படுத்தினார். ஆக்சுவலாக அது வந்து ஐயா இளையபெருமாளோட யோசனை. இது வந்து அந்த இதில் இந்த கமிட்டி ரிப்போர்ட்டை இந்திரா காந்தி பீரியடில் தான் சட்டமாச்சு. அப்படி சட்டமான அந்த இதை எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பிட்டாங்க. அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பி அங்கங்கே அந்தந்த விஷயத்தில் SC STக்காக இந்த இதை பரிந்துரை செஞ்சு இதை சட்டமாக ஏற்றி சட்டமாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்வு. அதேமாரி அனைத்து சமுதாய மக்களும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறது ஐயா தான் கொண்டு வந்தேன். அவருடைய கமிட்டி அறிக்கை தான். இதுமாரி ஒவ்வொரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க. அதனுடைய அடிப்படையில் சங்கத்தை நான் நடத்துகிறேன். நான் இதுவாகி சங்கத்தை நான் நடத்துகிறேன், ரிட்டையர்மெண்ட் ஆனது. அப்புறம் சங்கம் நடத்திட்டு இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து அதிகாரிகிட்ட போய் நம்ம கேட்டு பெறுறது எல்லாமே ரொம்ப சிரமமான விஷயமா இருந்தது. அப்போ தான் யோசித்தேன், நம்மளும் ஒரு அதிகாரத்துக்கு ஒரு அதிகாரம் இருந்தால் நம்ம எல்லாம் செய்யலாம், மக்களுக்கு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு மனசில் பட்டது. அதை நம்ம ஆரம்பத்திலே தயார் பண்ணோம், முடியல. அதாவது ஐயா 91 ஆமாம் இது பண்ணால் அது முடியாமல் போச்சு. சரி இப்போ நம்ம அதை யோசிச்சதான் முடியுமா வச்சு செயல்படுறதுக்கு பொருளாதாரம் இல்லை. ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? அதற்கு ஒன்றும் முயற்சிலாம் ஒன்றும் கிடையாது. பொருளாதாரம் இருந்தால் தானே முயற்சி எடுக்க முடியும். ஒன்றும் வேணாம். சாதாரண ஒருத்தரை போய் நீங்கள் ஒரு கவுன்சிலருக்கு நிற்கணுன்னாலும் 10 லட்ச ரூபா வேணும். சாதாரண கவுன்சிலர் 10 லட்ச ரூபா அப்படி வந்துருச்சு. மக்கள் மத்தியில் மனோபாவம் அப்படி வந்துருச்சு. அரசியல் கட்சிகள் அப்படி கொண்டு வந்துட்டாங்க, பழக்கிட்டாங்க. அப்புறம் மக்கள் எப்படி இருக்கும்? அப்போ நான் என் தொகுதி ஃபுல்லாக நான் போகணுன்னா எவ்வளோ கோடி வேணும்? இதெல்லாம் மனசில் வச்சு நமக்கு அது எட்டாத கனி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் அண்ணன் திருமா அவர்கள்
அவருக்கு எப்படி அது உதச்சிது, அவர் எப்படி இதை யோசிச்சாருலாம் எனக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்க, காலையில் எனக்கு தொடர்பு கொண்டாங்க ஃபோனில். அறிவிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் அன்று காலை என்னை தொடர்பு கொண்டு, உங்களுக்கு இதில் இதுவாக இருக்குது, எப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எனக்கு ஒரு பெரிய இன்பம் ஆயிடுச்சு. நான் உண்மையிலே யாராவது இதுவாக பேசுகிறாங்களா, உண்மையிலே அண்ணன் தான் பிராங்க் பண்றாங்களா, கேலி செய்யறாங்களா அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு மனசில். இதுக்கு முன்னாடி திருமாவளோட ஒரு நட்பு வட்டத்தில் இருந்துதான். எப்படி நட்போடுன்னா, ஐயாவுடைய நினைவு நாள், பிறந்த நாள், மற்ற சமுதாய பணி நடக்கும்போது அண்ணனை வந்து நேராக பார்ப்போம், தேதி கேட்போம். அண்ணன், நான், பெரிய டாக்டர் வெற்றி வீரமணி, தம்பி நந்தகுமார், நாங்கள் 3 பேருமே சமுதாயத்தை இது பண்ணுறதுல ரொம்ப முழு மூச்சாக இருப்போம். அதனால் அண்ணனை வந்து பார்ப்போம், தேதி வாங்குவோம், போய் விழா நடத்துவோம், மற்ற செய்வோம். மற்ற மக்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தால் அண்ணனை வந்து கேட்பேன், அண்ணன் இந்தமாரி தொந்தரவு செஞ்சு கொடுங்க, செய்வாங்க. அப்படி நட்பு அடிப்படை தானே வந்து ரொம்ப அதிக நட்புலாம் கிடையாது, நெருங்கிய நட்பு இல்லை, நெருங்கிய நட்பு கிடையாது. அப்படி இருந்தும் அவங்களுக்கு ஒரு மனசில் தோணி, உங்களை நிறுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. பல விஷயங்களை யோசித்து அவங்க செஞ்ச விஷயம் எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சுது. உடனே நான் ஒத்துட்டேன், நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லும்பொழுது நான் இதை மட்டும் பதிவு பண்ண அண்ணன்ட்டேன், அண்ணன் என்கிட்ட பொருளாதாரம் கிடையாது, அதை நீங்கள் சரி பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் நிற்கிறது கட்டாயமாக நான் வெற்றி பெறுவேன், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை அண்ணனுக்கு வச்சேன். அதை பற்றி பரவாயில்ல, நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி செஞ்சாங்க, உதவி பண்ணாங்க. அதாவது மக்களுக்கு நிறைய காசு நான் கொடுக்கல. மற்ற எலெக்ஷன் மாதிரி 1000 கூட 500 கூட 100 கூட 200 அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்ன ஒன்று, என் கூட வந்த மக்களுக்கு இன்னைக்கு போகும்போது வரும்போது நடைமுறை செலவு என்னவோ, உணவு, தண்ணி, மற்றது அந்த மாதிரி வாகனம் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி செலவுகள் அது நான் செஞ்சேன். அவ்வளோதானே ஒழிஞ்சு இதில் வந்து மற்றபடி கோடிக்கணக்கில் நான் இதில் செலவு பண்ணுறதுக்கோ செஞ்சதாகவோ எனக்கும் தெரியாது, நானும் பண்ணலை. எலெக்ஷன் கமிஷன்லாம் என்னுடைய இதை மொத்தமாக கொடுக்கும்போது என்னுடைய இதை கொடுத்தேன், பார்த்தாங்க. அதுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு அதுக்கான இது ரசீதுகளும் வச்சேன். எலெக்ஷன் கமிஷன் என்ன ஓகே பண்ணிச்சு. அதுமாரி தான் என்னுடைய எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் முடித்து நான் வெற்றி பெறேங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாயிடுச்சு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் டிவிக்கேன்னு வந்துக்கிட்டு இருக்கு, வெற்றி பெற்றுருக்காங்க. அதில் என்னுடைய தொகுதி எப்படி வரும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆனால் ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்த தொகுதி தமிழ்நாட்டிலேயே எப்பயுமே அப்படி தான் இருக்கும் என் தொகுதியை பொறுத்தவரை. ஏன்னா நிற்கிறவங்க எல்லாம் விஐபி. ஐயா இளைய பெருமான் நின்றுருக்காரு, வள்ளல் பெருமான் நின்றுருக்காங்க, திருமாவளவன் நின்றுருக்காரு, ரவிக்குமார் நின்றுருக்காரு, சிந்தனை செல்வன் நின்றுருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா விஐபி தொகுதி எங்கள் தொகுதி. அப்படி ரொம்ப முக்கியமான தொகுதியாக இருக்கிறது காட்டுமன்னார். ஆமாம். ஏன்னா ஐயா வந்து ஆரம்ப காலத்துலேருந்து சமுதாய மக்களாக பழகி அந்த இதை அரசியலை கொண்டு வந்தார். சமுதாய மக்கள் மத்தியில் அரசியல்னா என்ன, அரசியலை என்ன பண்ணணும், நம்மளை அதிகாரத்துக்கு வந்தால் தான் நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படின்னு ஐயா ஆக்கி வச்சார். அதனுடைய விளைவு தொடர்ந்து அது விசிகாவுக்கு துணையாக, எங்கள் அண்ணனுக்கு துணையாக, திருமாவளவனுக்கு துணையாக இருந்தது. மக்களும் துணையாக நின்று செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தொடர்ந்து விசிகாவை அங்கே வின் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இல்லை, வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக நீங்கள் சட்டமன்றத்துக்கு போனீங்க. அதற்கு முன்னாடி வெற்றி பெற்ற பிறகு, அதாவது தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு ஆட்சி இதில் ஒரு யார் ஆட்சி அளிக்க போகிறாங்க அப்படின்னு குழப்பமான சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ எல்லாருமே இப்போ பேசப்பட்டதுன்னா திருமாவளவன் முதலமைச்சர் ஆவார், அது பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு, திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன தோணுங்க உங்களுக்கு, என்ன தோணுச்சு அப்போ? அது வந்து அதாவது எல்லா செய்திகளுமே திருமா முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்னு, திமுக அதிமுக கூட்டணி வச்சு திருமா முதலமைச்சர் ஆக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படின்னா, அரசியல் கட்சியில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசப்பட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி நேரடியாலாம் அப்படி இப்படின்னா அவங்களும் கேட்கல, இவங்களும் பேசலை. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரியாது. முடிஞ்சிச்சிங்களா? அதை ரெண்டாவது, ஆட்சி வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆட்சி இவங்களுக்கு கையில் இருக்குது, நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதோட அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் தோன்றிய காலத்துலேருந்து ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக திமுக கூட்டணியில் இருந்திருக்காங்க, அந்த இது கிடைக்கவில்லை. இப்போ தாவேக்காவோட முதல் அமைச்சராக வன்னியரசு வந்திருக்காரு. உங்களோட தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க. அவரும் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார், நீங்களும் முதல் முறை சட்டமன்ற இருக்கு. அது ஏதாவது இப்போ அமைச்சர் பதவின்ற உங்களுக்கு ஏதாவது என்ன வந்துச்சா? அதாவது கட்சியில் கட்சிக்காக உழைத்தவங்கள, கட்சியில் சீனியரை கௌரவப்படுத்தி அவங்களுக்கான திறமையோடு இருக்காரு அப்படிங்கிற எண்ணப்பாட்டில் அண்ணனுக்கு வன்னியரசு கொடுத்தது 100க்கு 100 உண்மை, ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஆனால்
எனக்கு கிடைக்கலன்னு நான் வருத்தப்படவே மாட்டேன். ஏன்னா என்னுடைய எண்ண பிரகாரம் நமக்கு அதிகாரம் வேணும், அரசு அதிகாரம் வேணும், மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு உதவி செய்யணும். அதுக்கு நமக்கு இந்த இது கிடைச்சிருக்கு. இதை நம்ம ஒழுங்காக செயல்படுத்தணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை நான் எடுத்து அதுக்கு தீர்வு காணணும். அதை தான் நான் விரும்புகிறேன். இது அமைச்சராக இருந்து தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை, சட்டமன்ற உறுப்பினராலையும் செய்ய முடியுங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் நான் போனேன்னா கலெக்டர்கிட்ட நான் சொல்கிற விஷயம் நியாயமானது தான் சொல்லுவேன், அது நடக்கும். என்னுடைய கலெக்டர் ஆதித்யா, சிபி ஆதித்யா, அவங்க கடலூர் கலெக்டர் கலெக்டர் அவ்வளவு உயர்வானவர், மதிக்கக்கூடியவர். நான் சொன்னா கட்டாயமா அதில் நியாயம் இருக்கும் அப்படின்னு நம்பி செய்யக்கூடியவர். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா? யாரு அரசு அதிகாரிகள் ஆமா. ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா? கட்டாயமா, அது ஒன்றும் மாற்றமே இல்லை. இந்த அதாவது கடந்த காலம் எப்படின்னு தான் எனக்கு தெரியாது. இப்போ நான் பதவியேற்றதுக்கு அப்புறம் நான் போகிற இடத்துல அதிகாரிகளை சந்திக்கும் போது அதிகாரிகள் ஆச்சரியப்படுறாங்க. எம்எல்ஏ வந்து எங்களை சந்திக்கிறாங்க, நாங்கள் தான் போய் எம்எல்ஏ சந்தித்தோம் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்குது. அதிகாரத்துக்கு வந்துட்டா உடனே எம்எல்ஏ போய் பார்க்கணும், அவன் சால்வ் போகணும், பார்க்குறாங்க அப்படி இப்படி. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நானே அவங்கள தேடி போகிறேன். அதில் அவங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம், எம்எல்ஏ வந்து நம்மளை பார்த்தாங்களே. அப்படி செய்யும்போது என் மக்களுக்கோ என்னுடைய தொகுதிக்கோ எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னால் உடனே இதை இப்படி செய்யலாம்யா, இது இப்படி செய்யலாம், இந்தாங்க இதை செஞ்சீங்க அப்படின்னு அவங்களும் எனக்கு ஆலோசனை சொல்கிறாங்க, வரவேற்கிறாங்க. அதே போல் சட்டமன்றத்தில் இப்போ ஃபுல்லாக லைவ் காட்டுறாங்க. முன்னாடிலாம் அந்த லைவ்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ சட்டமன்ற நிகழ்வு எல்லா மக்களுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் சட்டமன்றம் போனாலும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சட்டமன்றத்தில் ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லிட்டு ஒரு காரசான விவாதங்கள் இருக்குது. ஒரு ஆக்கப்பூர்வமாக இப்போ மானிய கோரிக்கை விவாதம் நடக்கிற இடத்துல அது வீண் சண்டையமாக சூப்பர் சிங்கர்ன்றாங்க, லாட்ரி மருமைன்றாங்க, ஜே ஸ்கொயர் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் உள்ளே உட்காந்துருப்பீங்க. அப்போ எப்படி நடக்கும் சார் அது? இப்போ அந்த கோரிக்கையை பேசாமல் இப்படி இல்லை இல்லை இல்லை, அதாவது கோரிக்கையோடு ஒத்து வரும்பொழுது அவங்களுடைய எண்ணம் கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்கறது பேசுறது, அதை வச்சு அவங்களோட எண்ணப்பாடு என்னவோ அதை பதிவு பண்ணுறாங்க. மற்றபடி அப்படி நேரத்தை வீணாக்கணும் போகணுன்ற எண்ணம் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது. இந்த ரீல்ஸு மற்றதெல்லாம் உங்களை மாதிரி இருக்கிற மீடியா தான் அதை ரீல்ஸ் ஆக்கி அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன்னா அந்த விஷயத்தில் உண்மை இருக்கா இல்லையா கேளு, சொல்லு, நான் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதை தெளிவுபடுத்துகிறோம், அவ்வளோதான். அப்படி பேசும்போது ஃப்ளோவில் சில வார்த்தைகள், இப்போ நானே பேசுகிறேன், தவறுதலாக 2 வார்த்தை வரும். ஏன்னா நம்ம மனுஷன் தானே, அதில் எப்படி நம்ம அப்படியே நிறைவாக பேசிட முடியும்? எங்கேயாவது ஒரு இடத்துல குறைவாக பேசுகிற மாதிரி எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும். அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கல. ஆனால் அந்த நேரடி ஒளிபரப்புனால சட்டமன்றத்துக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது, ஆரோக்கியம் கிடைக்குது. ஏன் எப்படின்னா இவ்வளோ நாள் சட்டமன்றத்தில் என்ன நடக்குது என்ன போகுதுன்னு தெரிஞ்சிக்க முடியாத சூழல். அப்படி இருக்கும் பொழுது நான் உள்ளே இருந்து என்ன செஞ்சாலும் ஏது செஞ்சாலும் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற தெம்பில் நான் தொகுதி மக்களே பார்க்குறேன், நான் இருப்பேன். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. என் தொகுதி மக்களில் ஒவ்வொரு வீட்லையும் என்னை பார்த்து உடனே நான் கார் கேட்ட விஷயத்த உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் கார் கேட்டுருக்கீங்க, ரொம்ப தகுதி போகுது. அதோட நம்மளுக்கு பெரிய விஷயம் என்னன்னா, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் என்னுடைய கோரிக்கை ஏற்று சட்டமன்றத்தில் முதல் தீர்மானம் கார். அதான் நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, 2-3 நாட்கள்லேயே விஜய் அவர்கள் எந்திரிச்சு அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுன்றாங்க. அதுக்கேற்ற ஃபார்மலிஸ் போடுற அது பல விவாத பொருளாக ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ திமுக வந்து எங்களுக்கு காரே வேணாம், அது கடன் சுமையாக இருக்குது அப்படின்றாங்க ஒரு தரப்பு நாங்கள் கஷ்டப்படுறோம், கார் கண்டிப்பாக வேணும் அப்படின்றாங்க. நீங்கள் வச்ச கோரிக்கை வந்து ஒரு விவாத பொருளாக இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்படின்னா, இருக்கிறவங்களுக்கு வந்து தேவையில்லை, இல்லாத எனக்கு தேவை. 2 விஷயம் இருக்குது. இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை, இல்லாதவங்களுக்கு வேணும். நான் இல்லாதப்பட்டவங்க, நான் என் தரப்பில் சொல்கிறது இல்லாதவங்களுக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய தரப்பு. 2வது எல்லாருமே பரம்பரையாக வசதி படைத்தவங்களோ வண்டி வாகனங்கள் வச்சுக்கிட்டோ வாழ்ந்தவங்க கிடையாது இந்த சட்டமன்றத்தில் இருக்கவங்க. ஆனால் சட்டமன்றத்தில் வந்து இன்னைக்கு பேசுகிற மாற்று கட்சி தோழர்கள் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் வசதியாக இருக்காங்க, அவங்கள்ட்ட கார் இருக்குது, அதனால் எனக்கு வேணான்னு சொல்லலாம். அது விவாதமாக கொண்டு வந்தாங்க. அதில் நம்ம யாதவ் அர்ஜுன் அமைச்சர் வந்து ஆமாம், அவங்க க்ளீனாக சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயங்களில் இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்குறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம், தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க, இது ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு முடிச்சிட்டாரு அந்த விவாதத்தை. அதில் என்ன ஒன்றுன்னா, எங்கே எது பேசினாலும் நம்ம பேசுகிற பொருள் சேருதா சேரலையா, அது உண்மையாக சேருதா சேரலையா, அதை வந்து
மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிதானித்து இது தேவை இது தேவையில்லை என்ற முடிவு பண்ணி நல்ல விஷயமா இருந்தால் உடனே செய்யணும், காலதாமதம் ஆக்கக்கூடாது அப்படின்ட்டு விரைவாக முடிவெடுக்கிற திறமையான ஒரு முதல்வரை இப்போ நம்ம அடைஞ்சிருக்கோம். அப்பேற்பட்ட முதல்வருக்கு என்னுடைய சார்பாகவும் சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர் சார்பாகவும் என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இல்லை சார், இந்த கார் வச்ச கோரிக்கையில் கூட உங்கள் மேலே விமர்சனம் வச்சாங்க. ஒரு ஜோதிமணியோட கார் இருக்குது, சொந்தமாக ஒரு கார் வச்சிருக்காரு, இன்னொரு கார் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? அது உண்மைதான், ம் நான் மறுக்கல. ஏன்னா என்னுடைய எலெக்ஷன் அப்படி அஃபிடவிட்ல கொடுத்துருக்கேன், என்னுடைய சொத்து டொயோட்டா விவரம் எட்டியோஸ். கொடுத்துருக்கேன். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா கார் இருக்குன்னு தான். ம் அது பயன்பாட்டுக்கு உள்ளதா பயன்பாடு இல்லாததா ம் அப்படின்னு யாருக்கும் தெரியாது, ம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த கார் வாங்கப்பட்டது 2012. 2012. இப்போ 15 வருஷம் காலம் கடந்துருச்சு. ஒரு காருக்கு லைஃபே 12 வருஷம்தான். ம் அதுக்கப்புறம் அந்த காரு உபயோகப்படாது. ம் அதுக்கப்புறம் ரீஒர்க் பண்ணி ஆகணும், எல்லாம் பண்ண அதுக்கப்புறம் இது பண்ணாலும் சரியாக இல்லாமல் போயிடும். அதோடு இல்லை, காலதாமதமாக வந்து சேர்றதுக்கோ கால நேரத்துக்கு நேரடியாக போகிறதுக்கோ எனக்கு வாகனம் நல்லா இருந்தால் தான் வந்து இல்ல, ஒரு போகிறது. சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது ஒரு வாகனம் எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? அதுவும் ஒரு அரசாங்கம் கொடுக்குற வாகனம் எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்குது? அரசாங்க வாகனம்ங்கிறது எப்படின்னா, ஒரு 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 விதத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் என்னன்னா, ஒரு அரசு வண்டியில் நான் போய் இறங்குனா அதுக்கு இருக்க மரியாதையே வேறு. அது உங்களுக்கும் தெரியும். எப்படி அரசு மரியாதையோட போய் இறங்குறதுனுடைய மரியாதை இருக்குது பாருங்கள், அந்த அரசு வண்டியில் அது தனி மரியாதை. அதை அனுபவிக்கணும், மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஒரு அலுவலகத்தில் வண்டி உள்ளே போகும்போது சாதாரண வண்டி போகிறதுக்கும், ஒரு கலெக்டர் வண்டி போகிறதுக்கும், ஒரு கவுன்சிலர் வண்டி போகிறதுக்கும், ஒரு முதல்வர் வண்டி போகிறதுக்கும், ஒரு எம்எல்ஏ வண்டி போகிறதுக்கும் பாகுபாடு இல்லாமல் அரசு வண்டி உடனே தர அப்படின்மா நிச்சயம் கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அரசால் மக்களால் 3 லட்சம் மக்களால் என்னை தேர்ந்தெடுக்கப்பட்ட எனக்கு அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அவங்கள விட எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அந்த பதவியில் இருக்கேன், எனக்கு இந்த கார் இருக்குது, அந்த காருக்கு மரியாதை, எனக்கு மரியாதை. அதே அமைச்சர்களுக்கோ மற்றவங்களுக்கும் எல்லாருக்கும் மரியாதை. அப்படின்ற நோக்கத்தில் அதை நான் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது, இந்த கார் கொடுத்த விஷயத்தில் மறுபடியும் விஜய் முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்லுவேன். இதுக்கெல்லாம் முத்தாய்வாக செஞ்ச விஷயம் என்னன்னா, ஐயா சபாநாயகர் அவர்கள் நான் கொடுத்த மனுவை சபையிலே நேரடியாக முதல்வருக்கு கொடுத்தார். இதுவரை அப்படி யாருக்கும் கொடுக்கல. இந்த விஷயத்த முதல்வருக்கு நேரடியாக கொடுக்குறாங்க, சபாநாயகர் கொடுக்குறாங்க. அதை முதல்வர் வந்து படிக்கிறார், அங்கேயே படித்து உடனே மறுநாள் அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை விட வேறு என்ன வேணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு கேட்போம். இதை விட ஒரு பெரிய மகிழ்வு வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க, ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பல லட்சம் கோடி கடன் இருக்குது, இப்போ இருக்கிற தேவைக்கு இப்போ தேவையா அப்படின்றாங்க. இப்போ பல லட்சம் கோடி கடன் இருக்குது, ஆனால் திட்டங்கள் ஏதாவது செயல்படாமல் நிறுத்த முடியுமா? கண்டிப்பாக. ஒரு மெடிக்கல் இருக்குன்னு வச்சுங்க, மெடிக்கலுக்கு பணம் இல்லை, இது கடன் வாங்கியாவது மெடிக்கலை சரி பண்ணி மக்களுக்கு உதவி பண்ணுன்னு தான் நினைப்போம். அதில் என்ன தவறு இருக்குது? ஒரு லஞ்ச லாவணியம் இல்லாத அரசை உண்டாக்கணும், நான் வாங்க மாட்டேன், இதுமாரி பண்ண மாட்டேன்னு முதல்வர் விஜய் வந்து ஆணித்தரமாக சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ ஆணித்தரமாக சொல்லும்போது சட்டமன்ற உறுப்பினர்களை எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக வச்சுக்கிட்டா அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாரு. உனக்கு ஆடம்பரத்துக்காக கார் மட்டும் இல்லை, அதிகப்படியாக வேலை செய்கிறதுக்கும் இப்போ தொகுதி மக்களை பார்க்குறதுக்கும், நான் 280 கிலோமீட்டர்லேருந்து சென்னை வந்து போகிறதுக்கும் எல்லாமும் இதுவாக வேணும்னா ஒரு கார் வேணும். இது அத்தியாவசியம். இது ஒரு எப்படி அரசு ஆஸ்பத்திரிக்கு ஒரு மருந்து தேவையோ அதை செயல் பண்ணணும்னு நினைக்கிறியோ, அதேமாதிரி கடன் வாங்கியாவது அந்த அரசு ஆஸ்பத்திரியை நல்லபடியாக வச்சுக்கிட்டா தான் மக்களுக்கு பணி செய்ய முடியும். கடன் யார் வாங்கலை? எந்த அரசு வாங்கலை? எல்லா அரசும் கடன் வாங்கி தான் இருக்குது. அதுக்காக கடன் வாங்கிட்டாங்க ஒன்றும் வேண்டாம். அவங்க சொன்னாங்க இதை வச்சுக்கிட்டா நாங்கள் தொகுதிக்கு செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செலவு பண்ணி யார் வேணான்னா? உனக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் இருக்குல்ல, தொகுதி பணம் கொடுக்குறாங்களா, அதை வச்சு செஞ்சுட்டு போ. இல்லை உனக்கு கொடுக்குற காரை வேணான்னு சொல்லிட்டு அதுக்கான நிதியாக கொடுங்கன்னு கேளு, வாங்கி அதை என்ன தொகுதிக்கு செய்யணும் செய்யுங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையா? இதுக்காக போய் இதுக்கு ஒரு பெரிய விவாத பொருளாக்கி 3/4 மணி நேரம் விவாதம் நடக்குது. இல்லை, அப்போ விவாதம் நடக்கிறப்ப நீங்கள் சட்டமன்றத்தில் இருந்திருப்பீங்க, அப்போ என்ன நடந்துச்சு? ஒரு காரசாரமாக எதிர்கட்சி தலைவர் இந்த பக்கம் கேட்குறாங்க. கேட்கறது தான் முதல்வர் புன்முறுவலோட கேட்டுக்கிட்டு இருக்காரு. நானும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாதவ் அர்ஜுன் வந்து சிறப்பாக விளக்கம் கொடுத்தாரு. அது நீங்கள் பதிவாக இருக்கும், லைவாக பார்த்துருக்கீங்க. அவ்வளோ அழகாக பதிவு கொடுத்தாரு. அப்புறம் இதை விட வேறு என்ன, நான் என்ன விளக்கம் கொடுக்க முடியும்?
சார் இந்த தாவேக்காவோட இந்த 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? ஏன்னா நான் நீங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கீங்க. ஆமாம். ம். அதாவது ஆட்சியாளர்கள் எப்படி இருக்காங்கன்றதை விட மக்கள் எப்படி அதை கொண்டுட்டு ஏற்றுக்கிட்டாங்கங்கிறது தான் நமக்கு முக்கியமான விஷயம். மக்கள் இன்னைக்கு நிறைவாக ஒவ்வொரு விஷயத்திலும், அதாவது துறை சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக கேட்குறாங்க, உடனடியாக செய்கிறாங்க, இவங்களால செய்ய முடியுது அப்படிங்கிற பலனை மக்களே சொல்கிறாங்க. நாம் சொல்லலை, அமைச்சர் சொல்லலை, மக்கள் சொல்லுது. அப்போ மக்கள்கிட்ட என்ன இருக்குது? நம்ம அரசை ஏற்றுக்கிட்டாங்க. கூட்டணி ஆட்சியில் என்னுடைய தலைவர் திருமா அவர்களுக்கு மரியாதை, சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். எனக்கு ஒரு அமைச்சர், அந்த அமைச்சருக்கு அதை விட சந்தோஷம். இந்த மாதிரி விஷயங்களை அரசு செய்துன்னும் போது நம்மளும் இதுவாக இருக்க வேண்டிய விஷயம் தானே. இது ஒன்றும் இதுவான விஷயம். 100 நாளில் என்ன செஞ்சிட்டாரு போனார். அந்த புக்கு மேலே இருக்குது, அந்த புக்கு எடுங்க, பாருங்க. 100 நாள் சாதனை விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். இந்த புக்கில் கொடுத்துருக்குதுல ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். குறை இருந்தால் சொல்லுங்கள், ஏற்றுக்கிறேன். இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட தவறாக பதிவிடப்படலை, உண்மையை பதிவிட்டுருக்காங்க. இந்த 100 நாளில் அரசு என்ன செஞ்சுதுன்னு பதிவிட்டுருக்காங்க. அப்படி பதிவிடும்பொழுது இதை சும்மா பதிவிட முடியுமா? நாளைக்கு இதை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், இந்த விஷயத்தை தப்பாக சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தைரியமாக செஞ்ச விஷயத்தை தான் பதிவிட்டுருக்காங்க. அப்போ மக்கள் அதனால ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நல்லது நடக்குது, அவ்வளோதான். இல்லை ஊழல் இல்லாத ஆட்சி, ஊழல் ஒளிஞ்சிருச்சுன்றாங்க தாவேக்கா ஆட்சியில். உண்மையிலே ஊழல் ஒளிஞ்சிருச்சா? அதாவது அரசு எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, அரசு அதிகாரிகள் எப்படி நடந்துகிட்டு இருக்காங்கன்றதை பற்றி மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் சரி, முதல்வராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்கவுங்க அதாவது எப்படி துறை சார்ந்த இதை கையில் எடுத்து நேர்மையாக செய்யணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அப்படி தான் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேலும் அப்படி தான் செய்வாங்க. ஸோ அதே போல் வந்து திமுக கூட்டணியில் இருந்தீங்க கடந்த காலங்களில், கொள்கை கூட்டணின்னாங்க. இப்போ விமர்சனம் வர்றது எல்லாமே இப்போ உங்கள் மீதோ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, காங்கிரஸ் மீது கொள்கை கூட்டணினாங்க. கொள்கை கூட்டணியே தமிழ்நாட்டில் இல்லை, ஒரு அமைச்சருக்காக கூட்டணி மாறிட்டாங்க அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கொள்கை கூட்டணிங்கிறது அந்தந்த அரசியல் கட்சிக்கு இருக்கிற கொள்கை. தனிப்பட்ட திருமா அண்ணன் எங்களுக்காகவோ இல்லை மாற்று கட்சிக்காரங்களுக்காகவோ கொள்கைன்றது வெவ்வேறு. அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது. அதை வந்து விமர்சிக்க விரும்பலை. ஆனால் கொள்கைங்கிறது என்ன? எங்களுடைய கொள்கை மக்களுக்கு சேவை செய்யணும், அதிகாரத்தில் பங்கெடுத்துக்கணும், ஆட்சியில் பங்கு கொள்ளணும். இதுதான் எங்களுடைய கொள்கை. அதை நாங்கள் செய்கிறோம். விடுதலை சிறுத்தை செய்யுது, அவ்வளோதான். இல்லை சார், ஒருவேளை தாவேக்காவுக்கு வந்து பெரும்பான்மை இடம் கிடைச்சிருந்துச்சுன்னா விடுதலை சிறுத்தைக்கோ இல்லை காங்கிரஸுக்கோ இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க அமைச்சரவையில். இப்போ தொடர்ந்து அதிமுகவில் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ அதிமுகவில் தொடர்ந்து ராஜினாமா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு செங்கோட்டையன் அவர் குறிப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது விசிகா காங்கிரஸுக்கு வந்து இடம் இருக்காது அமைச்சரவையில் அப்படின்றாங்களா சார்? அது அமைச்சரவையில் இடம் இருக்குது இல்லைங்கிறத ரெண்டாவதாக வச்சுக்கணும். முதல்ல அதிகப்படியான வித்தியாசத்தில் அவங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் ஆட்சி அமைக்க முடியலதுக்கு அப்புறம் தான் இந்த விவாதங்கள் அப்படிலாம் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம இது பண்ணி பேச முடியாது. ஏன்னா அது காலத்தின் கட்டாயம், இருக்கிற அந்தந்த கட்சியினுடைய நிலைப்பாடு இப்படிலாம் இருக்குது. அதை போய் விமர்சிக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ஆனால் எங்களுடைய நோக்கம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிறதோட நாங்கள் முடிச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். அந்த அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ உங்களுக்கு அதிகாரம் வேணும்னு இந்த 30 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள். இப்போ அமைச்சர் ஆகிட்டாங்க, அந்த அதிகாரம் கிடைச்சிருச்சு, அந்த அதிகாரம் மூலம் நம்ம செய்ய முடியுது, மக்களுக்கு நம்ம நல்லது செய்ய முடியுது அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்கா? ஆமாம், அது ஒன்றும் மாற்றம் இல்லையா? அதிகாரம் கிடைச்சிச்சு. அதிகாரம் கிடைச்சதுனால தானே இன்னைக்கு அண்ணன் அமைச்சராக இருக்காரு, போகிற இடத்துல என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, உடனே வாங்கி உடனே பார்த்து உடனே ஃபைலை பார்த்து இதை நிறைவேற்ற அப்படின்னு சொல்கிறாங்க. வன்னி அரசு அவ்வளோ வேகமாக செயல்பட்டு இருக்காரு. அப்புறம் இது என்ன சந்தேகம் என்ன இருக்குது? சரி, இப்போ உங்கள் தொகுதியில் நீங்கள் இந்த 5 ஆண்டுகள் என்னென்ன செய்யலான்னு வச்சுருக்கீங்க சார் திட்டங்களாக? காட்டுமன்னார் கோயில் அதாவது 5 ஆண்டு திட்டங்கள்னு சொல்லலாம் முடியாது. இப்போ அதாவது மனிதனுடைய நேச்சர் என்ன, அவனுடைய ஆயுசு ஃபுல்லாக நல்லது நடக்குன்னு தான் நினைக்கணும். 5 ஆண்டு மட்டும் நல்லது செய்துட்டு போகணுன்ற மாதிரி திட்டங்கள் எதுவும் நம்ம எடுத்துக்கிட்டு போக முடியாது. இருக்கிற வரையிலும் திட்டங்களை நிறைவேற்றணும். அது எந்த திட்டமாக இருந்தாலும், அதாவது மக்களுக்கு நல்லது செய்கின்ற திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றணும். அதுக்கு என்னவோ அதை நாம் செய்யணும் சார். அந்த இப்போ தாவேக்கா விசிகா ஒரு உறவு எப்படி சார் இருக்கு? அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. இன்னைக்கு நான் சபை உள்ளார போனால் அத்தனை தாவாக்கா மந்திரிலேருந்து
மெம்பர்லேருந்து சட்டமன்ற உறுப்பினராக சந்தோஷமாக வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே, ஏன்னா நான் வயதில் மூத்தவனாக இருக்கேன், அதனால் வாங்கண்ணேன்னுவாங்க. சில பேர் வாங்க ஐயான்னுவாங்க, அன்பாக இருக்காங்க. சாப்பிடும்போது கூட நீங்கள் சாப்பிடுங்க முதல்ல, அப்புறம் நான் சாப்பிடுவேன்றாங்க. அந்த அளவுக்கு அன்பு இருக்குது. அப்புறம் இதை விட என்ன வேணும், உறவு. அதே மாதிரி நான் தொகுதிக்கு போனாலும் தொகுதியில் இருக்கிற டிவிக்கு தோழர்கள், விடுதலை தோழர்கள், மற்ற கட்சி தோழர்கள் எல்லாருமே ஒன்றா தான் பார்ப்பாங்க. அங்கே வேற்றுமையெல்லாம் வராது. ஏன்னா தொகுதி ஒன்றா இருக்கும். அவங்களுக்கு நான் செய்ய காத்திருக்கேன். அவங்கள்ட்ட இங்கே தான் சொல்லுவேன், ஜெயிக்கிற வரையும் தான் நம்ம எல்லாம் தனின்னு ஜெயிச்சிட்டோம். இனிமேல் நம்ம செயல்பாடு ஒன்றா இருந்தால் தான் உனக்கு எல்லாம் செய்ய முடியும். அதனால் நீங்கள் வாங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். சட்டமன்றத்தில் நீங்கள் பேசும்போது இல்லை முன்னாடி ஏதாவது திருமாவளவன் ஏதாவது அறிவுரை கூறுவாரா, இது பேசுங்க இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு? அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நேர்மையாக நடந்துக்கணும். என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கும்போது சொன்ன விஷயம், நேர்மையாக நடந்துங்க. இந்த மற்றவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கலாம் கேட்காதீங்க. உங்கள் மனசில் என்ன படுது, நீங்கள் எப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்க, சுதந்திரமாக செயல்படுங்க. என்கிட்ட கூட நீங்கள் கேட்டுட்டு தான் இப்படி சொல்லணுமான்னு கேட்காதீங்க. என்கிட்ட கூட கேட்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் சுதந்திரமாக தைரியமாக செயல்படுங்க அப்படின்னு தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு அத்தனை தொண்டர்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே அண்ணன் சொல்கிற ஒரே பதிவு என்னன்னா, சுயமாக சிந்திக்கணும், சுயமாக செயல்படணும், சுயமாக பேசணும், எல்லா விதத்திலும் நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு தான் அண்ணனுடைய அறிவுரை. அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றிங்க ஐயா, வணக்கம்.